வணக்கம் மக்களே! நல்லா இருக்கிறீங்களா? ஃப்ரீ பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஃப்ரீயா எங்க வேணாலும் ஃப்ரீயா போய்க்கலாம்னு போட்டுருக்காங்க. அ ஆந்திராவிலயும் அப்படித்தான். எங்க வேணாலும் ஃப்ரீயா லேடீஸ் வந்து எக்ஸ்பிரஸா இருந்தாலும் சரி, டவுன் பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரீயா தான் போகுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்பதான் டவுன் பஸ் போட்டிருந்தாங்க முதல்ல. அது மட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு லோக்கல் பஸ்ஸுக. ஒரு நாள் எக்ஸ்பிரஸ்ல ஏறி நான் ஒண்ணு சைக்காலஜி ஹாஸ்பிட்டலுக்கு 2 ஹவர்ஸ் போகணும் அதுல. அப்ப போனப்ப நான் டிக்கெட்டு காசு குடுத்தேன். காசு குடுத்ததுக்கு ஆதார் கார்டு இருக்குங்களா? அப்படின்னோட இருக்குது அப்படின்னேன். அது எப்பவும் ஹேண்ட்பேக்ல அப்படியே போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் அத பார்த்ததும், "இல்ல ஃப்ரீ பஸ் இது லேடீஸ்க்கு" அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு போயிட்டே வந்துட்டேன். 120, 120, ரூ. 240 போயிட்டு வர்றதுக்கு. அது இல்லாம ஆட்டோல போறதெல்லாம் வந்து ஒரு ரூ. 300, ரூ. 350 வரும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போறப்போ வர்றப்போ எதையோ திருடி நம்ம ஒழிச்சுக்கிட்ட மாரியும் ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இந்த ஒருத்தர்கிட்ட வந்து அடிபணிஞ்சு போற மாரி தோணுச்சு அது எனக்கு. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம காசுல நம்ம போறதுக்கு, இது எது அவங்ககிட்ட போய் ஏதோ வாங்கிட்டு வர மாரி தோணுதே அப்டின்ட்டு. அ வயசானவங்களுக்கு அந்த காசு குடுக்குறீங்கல்ல, அது ஓகே. ஏன்னா அது வந்து அ மெடிசினுக்கு யூஸ் ஆகும். அது வேணா ஓகே. வயசான காலத்துல பசங்க பாப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்கும். வயசானவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா. அ அதுவே போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டு போய்க்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த சிலிண்டர் இதெல்லாம் தேவையில்லாத வேல. இங்க அப்படித்தான் சொன்னாங்க ஆந்திராவுல. சிலிண்டரு 4 சிலிண்டரோ என்னமோ வருஷத்துக்கு தர்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நைட்ல 2 மணிக்கெல்லாம் போய் டீ கடை அங்கனே ஓப்பன் ஆயிருச்சு. ஒரு 2, 3 மாசம் ஃபுல் கூட்டம். காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அ டோக்கன் குடுக்கறது. அதுக்கு 2 மணிக்கே போய் நைட்ல 2 மணிக்கே போய் இருந்துக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கிராமத்துல இருந்து வர்றவங்கலாம், இந்த ஊர்க்காரவங்க அப்பதைக்கு போய்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் தூரமா கிராமத்துல இருந்து வர்றவங்க, நைட்டே வந்து பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து போட்டு படுத்து அங்கனே தூங்குற கொசு கடிச்சாலும் சரி, எது கடிச்சாலும் சரி, அந்த 4 சிலிண்டருக்கே அடிச்சுக்கிட்டு, முடிச்சுக்கிட்டு போய் இது பண்ணாங்க. ஆ பார்த்தாலே கஷ்டமா தான் தோணிட்டு இருந்துச்சு. நான் ஒரு நாள் 5 மணி 5:30 இருக்கும். கரெக்ட்டா 5:30 போனேன். போனப்ப அப்பவே நெறைய கூட்டம் இருந்தது. அது கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் போனேன். அப்ப போனதுக்கே கூட்டம் இருந்துச்சு. சரி பரவால்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஒரு 10, 20 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திபு திபு திபுன்னு வந்துட்டாங்க. கடைசியில போய் பார்த்தா, எனக்கு இப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, உங்களுக்கு காசு வரும் போங்க" அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் முத்திர போட்டு குடுத்தாங்க. என்ன ப்ராப்ளமோ என்னன்னே தெரியல. வந்துருச்சு. வந்து கேட்டா, அங்க ஆஃபீஸ்ல கேட்டா, "வரும் உங்களுக்கு வருது இருக்குது" அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அப்படி போய்க்கிட்டு இருக்குதான்ட்டு ஃபர்ஸ்ட் சிலிண்டர் பார்த்தா வரல. திரும்பவும் நான் செகண்ட் டைம் போய் கேட்டேன் அங்கயே. அது இந்த போனுங்கிற ஐயோ! பேங்க்கு ஸ்டேட் பேங்க் அதனுடைய புக்கு அங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த அக்கவுண்ட் இத கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அது வந்து கிராமின பேங்க் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து அதுன்னா கவர்மெண்ட் பேங்க். அதுல தான் போடுவாங்க அப்படின்னாங்க. சரியா அதை இதையும் பார்த்துட்டு ஒண்ணுமே ஆகல. போ அப்படின்னு விட்டாச்சு. அவ்வளோதான் சிலிண்டரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு சிலிண்டர் 6 மாசத்துக்கு வரும். அப்பப்ப கரண்ட் அடுப்புலயும் வைப்பேன். 6 மாசம். ஒரு ஆள் தானே என்னத்த போய் சமைக்கிறேன். ஒரு நாளைக்கு சமைச்சா 3 நாளைக்கு சமைக்க மாட்டேன். அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு பூச்சி ஒண்ணு கண்ணுக்கு தண்டுபட்டுருச்சு அந்த பூனைக்குட்டிகளுக்கு. அதுவே பார்த்துக்கிட்டு இருக்குது வைக்காம. என்ன பண்றது? ஜிப்புக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்ப நான் இது ஏன் இந்த வீடியோ இதுல போட்டேன் அப்படின்னா, ஒரு வயசானவங்க தான். அந்த அம்மா சொன்னாங்க, விவசாய வேலை பார்க்குறவங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க அவங்க. விவசாய வேலை பார்க்குறவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இந்த இலவசமெல்லாம் வேண்டாம். கரெக்ட்டா ஆட்சி இந்த முதலமைச்சர்ன்னு வந்தாங்கன்னா, கரெக்ட்டா அந்த இது என்னென்ன நிதியில பண்ணணுமோ அத பண்ணிட்டு, அந்த மாரி இப்ப அங்க பஸ் இலவசம், இந்த கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு ரூ. 6,000 நாங்க சம்பாதிக்க மாட்டோமா? அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ரூ. 1000 விக்குதுன்னா 6 சிலிண்டர் தான் 6,000. இந்த 6,000 நம்ம சம்பாதிக்க முடியாதா? ஒரு வருஷத்துல அப்படிங்கிற அந்த பாட்டி. தோட்டத்து வேலை செய்றேன், கூலி வேலை செய்றேன். அது என்னால முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த மாரி நான் போய் களை வெட்ட போயிருவேன். அவங்க வந்து களை வெட்ட வந்துருவாங்களா? வெட்டிருவாங்களா? நம்ம காசு புடுங்கி நம்மளுக்கு தானே குடுக்குறாங்க தானம் அப்படின்ட்டு அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது ஒரு பக்கம் எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. ஏன்னா, ஏன் போய் அவங்ககிட்ட தேவையில்லாம போய் வருதா, வரலையான்னு அவங்கள போய் கேட்க, இவங்கள போய் கேட்க தொங்கிட்டு. இன்னொன்னு பஸ்ஸுல போயி இது எதுவரைக்கும் தெரியுமோ அந்த வீடியோ எனக்கு தெரியல. பஸ்ஸுல போயி நான் ஏறணும் பஸ் ஏறி போறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த டிக்கெட் எடுக்கிற கண்டக்டருக்கு டிக்கெட் எடுக்க வர்றாங்க தான் நம்ம இப்பதான் அந்த காசு இது இல்லையே. அதனால அவன் இப்படின்னு பண்ணி போட்டு தூக்கி இப்படி போடுறாப்படி. "இல்ல போ போ அந்த பக்கம் போ" அப்படின்னு எறிஞ்சு எறிஞ்சு விழுகுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த சில்லற 10, 5 ரூ. 1, 2 சில்லற ஒரு ரூ. 50, ரூ. 100 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி அது போயிருச்சுல அவங்களுக்கு. அதுக்குன்னு எறிஞ்சு எறிஞ்சு விழுந்து குடுக்குறாங்க. இந்த விஜய் வந்து இப்படி சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க அதையும் பார்க்கணும். அவங்கலாம் எப்படி பெண்கள் வந்து மரியாதை இல்லாம பேசுறது, "போ போ அந்த பக்கம் தள்ளி போ" அப்படிங்கிற, இந்த பக்கம் தள்ளி போ அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி? அ அவங்களுக்கு வந்து அந்த காசு குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த ஹெட் வெயிட் வராது. நம்ம காசு இல்லாம சும்மா போறதுனால தான் அவங்களுக்கு அது வருது. அதனால அவங்கவங்க கஷ்டப்பட்டு அவங்கவங்க சாப்பிடலாம். நெறைய இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, தோட்டம் சின்ன சின்ன ஒரு 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர் தோட்டத்துக்காரவங்கலாம் தண்ணி கேணில இல்ல. போர் போட்டா தான் தண்ணி வரும்.
அந்த மாதிரி இருக்கிறப்ப அது போர் போட்டு கொடுக்கலாம். குறு விவசாயிகளுக்கு, சிறு விவசாயிகளுக்கு பயிர் கடன் அது இதுன்னு ஏதாவது குடுக்குறாங்க. தண்ணி இல்லாம கிடக்குற இடத்துல கவர்மெண்ட் ஒரு போர் போட்டு குடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 1,50,000 2,00,000 செலவாகுது. ஓகே. அது எவ்வளவு வருமோ தெரியல. போடுறத பொறுத்து, தண்ணி வர்றத பொறுத்து. போட்டு குடுத்துட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கை முழுவதும் அதிலேயே ஓட்டிட்டு இருப்பாங்களே! அத வச்சு அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க 4 காசு. ஏதோ காய்கறியோ, இல்ல கீரையோ ஏதோ ஒண்ணு போட்டு வித்து அவங்க பொழச்சுக்குவாங்க. அந்த மாரி பண்ணலாம்லயா? அந்த ஐடியா வரலையா ஒருத்தருக்கும்? ஏன்னா நெறைய மக்கள் கேள்வி கேட்டிருக்கணும் அவங்க தான். இந்த மாரி எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு. அத விட்டு போட்டு சும்மா போய் கேஸ் சிலிண்டர் குடுக்கறது, இன்னொன்னு குடுக்கறது, அதெல்லாம் எதுக்கு கேஸ் சிலிண்டர் குடுக்கறது, அப்புறம் என்னது யூனிட் கரண்ட் யூனிட் குடுக்குறாங்க ஃப்ரீ யூனிட். எதுக்கு அது ஃப்ரீ யூனிட்? அ ஆந்திராவுல யூனிட்ல அதிகமா தான் வாங்குறாங்க. தமிழ்நாட்டுல இனிமேல் கூட்டுவாங்களோ என்னமோ அது நமக்கு தெரியாது. இங்க அதிகமா தான் வாங்குறாங்க. அது கரண்ட் பில்ல போட கட்ட எல்லாமே சும்மா இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கவர்மெண்ட்டே குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், சோம்பேறித்தனம் ஆயிரும். அப்பா பரவால்ல நமக்கு என்ன ரூ. 2,500 வருது. போ கடத்திட்டு போ 10 நாளைக்கு வேலைக்கு போகாம இருந்துக்கலாம் அப்படின்னு யாருக்கா இருந்தாலும் வரும். சங்கடம் வரும். கையில 4 காசு இருந்ததுன்னா கம்முனு இருக்கும். படக் 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 படக்ன்னு எண்ணிட்டு போகும். அதனால இந்த இலவசமெல்லாம் குடுக்காம கொஞ்சம் நல்லா நடத்துனா பரவால்ல. எப்படி பண்ணுவாங்களோ தெரியல. மக்கள் குமிஞ்சு தள்ளுது. அவரு டில்லி போயிட்டு வர்றாரு இன்னைக்கு. இங்கேருந்து போறப்ப மாஸ்க் கட்டிட்டு போனாப்படி. அங்க போய் இறங்கி கோட் சூட்லாம் போட்டு இங்க வந்து நார்மல் தான் போனாங்க சிவில் ட்ரெஸ்ல. அங்க போய் கோட்டு சூட்டுக்குலாம் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு வந்திருக்காப்படி. ரொம்ப குயிக்கா. இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க. காலையில போனாங்க, போனாங்க, பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் வந்து 40 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் இப்படி பேசுவாங்களாமா. அந்த மாரி அவங்ககிட்ட எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இல்ல. யாரு இன்னொருத்தர் ஏதோ சொன்னாங்க. அந்த பேர் வரமாட்டேங்குது எனக்கு. அவங்க வந்து 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்படின்னா அவள இழுத்துக்கிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்க வேண்டான்ட்டு விஜய் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, டக்குன்னு மெயின் மேட்டர் எது? அது மட்டும் தான். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போய் விருந்தாளிக்கா போனோம். சிம்பாலிக்கா போனாங்க, வந்தாங்க, டக்குன்னு ஓடியாந்துட்டாங்க. எந்த ஒரு இது இல்லாம டக்குன்னு வந்துட்டாங்க. அந்த மாரி இருந்துட்டு போய்க்கலாம். நல்லது அதெல்லாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி கொஞ்சம் எது கரெக்ட்டா இந்த தூர்வாரலாம். அ இப்ப ஜூன், ஜூலைலாம் மழை வந்துருதா? அது முன்னாடியே எல்லாம் வந்து அது அது பண்றாங்க. நல்ல விஷயம் தான். தூர்வாரலாம். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி தண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் கேணிகள்லாம் நெறைய சேறு, சதமா அதெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுக்கலாம். விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை குடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணீங்கன்னா மட்டும் தான் சாப்பாடு இல்லைங்காம வந்துகிட்டு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம சாப்பிடுறது சிங்கி அடிக்கணும். சத்தியமா முடியாது. அவங்க வேலை செய்றாங்க. அவங்க என்னத்த லாபம் வந்துருது விவசாயிகளுக்கு? என்ன மாங்கு மாங்குன்னு வேலை அதுல போய் உழுந்து செஞ்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற கூலி விவசாயிகள்லாம் குடுத்து பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. இலவச கேஸ் வருது, என்ன மோசம் போச்சுன்னு போவாங்க அப்புறம் நீ. பஸ் சும்மா போகுது அப்படின்ட்டு. எல்லாம் அந்த பாட்டி சொன்னாங்க, ரொம்ப வயசானவங்க தான். அவங்கலாம் சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு, இந்த விஜய் தம்பி இப்படி சொல்லிட்டாங்களா? ஆ சிலிண்டர் குடுத்தா நம்ம ஓட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாப்படியா? அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஏதோ டிவிங்க. அந்த டிவில தான் கேட்டாங்க. அதனால இந்த தம்பி அப்படி சொல்லிட்டாப்படி என்னமோ தெரியாம, இப்ப போய் பார்த்தேன்னா 10,00,000 கோடி கடனா இருக்கு. கல்லா சுருட்டிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க உள்ள போயி. எத நம்புறது? எப்படி வர்றது? ஒண்ணும் தெரியல அப்படின்னாங்க. விஜய் ஆட்சி நல்லா இருக்குமான்னு கேட்டா, அது நல்லா இருக்குதோ இல்லைன்னு 1 வருஷம் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு அப்படிங்கிறாங்க. என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த இலவச பொருள் வாங்கி தின்னோம்னா, அதுக்கு உண்டான பணிவிடை இப்படித்தான் இருந்துக்கணும். "சாமி கும்பிடுறேன் சாமி" அப்படின்ட்டு. அது கும்பிடாம நார்மலா இருந்துக்கலாமே. நம்ம காசு போட்டு வாங்கிட்டு தைரியமா இருந்துக்கலாமே. இங்கெல்லாம் சில பேத்துக்குங்க 100ல 10 பேத்துக்கு மட்டும் தான் இங்கலாம் வருது. அந்த ஃப்ரீ சிலிண்டர். யாருக்குமே குடுக்குறதில்ல. சும்மா பெரும் பேச்சு பேசிட்டு விட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன். தெலுங்குல வந்து இப்ப இந்த கட்சி ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்குல்ல, அவங்க வந்து ரூ. 4,000 பென்ஷன் லேடீஸ் குடுக்கணும்னு சொன்னது தான் இன்ன வரைக்கும் ஓப்பன் ஆகல. பழசு குடுத்துக்கிட்டு தான் பாருங்க. இந்த 2,500 அது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப யாருமே குடுக்கல. ஜெகன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தெலுங்கு தேசம் எப்பவும் தெரிஞ்சது தானே. அது என்ன சொல்லுது? இந்த பெட்ரோல் சொல்லி போட்டு சீம தண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க வண்டிய. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தமிழ்நாட்டிலே பிச்சுக்கிட்டு கிடக்குது. இங்க பேசி என்னங்க பண்றது? நன்றி, வணக்கம்.